சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்படி எல்லாம் பேசுறீங்க சீதாமா? ஆதி இப்ப சொன்ன விஷயம் ஒண்ணு புதுசு இல்லையே, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஓ, அவ்வளவுதான்ல. அதுக்குதான் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா? இவ்ளோ நாள் நமக்கு இதெல்லாம் தெரியாம இல்லையே. இன்னைக்கு ஆதி ஓபனா பேசிட்டான், அவ்வளவுதான். அங்கேயும் போய் எல்லார்கிட்டயும் அவனே வாக்கு கொடுத்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டான். அவங்களுக்கும் நம்பிக்கை வரணும்ல. இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் சரியா படல. சரியா படலையா? ஆதி சங்கவி கல்யாணத்துக்கு எல்லாரும் சேர்ந்து தானே சப்போர்ட் பண்ணீங்க. என்ன அமைதி ஆயிட்டீங்க? அப்ப அவங்க கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு இப்ப மட்டும் எது பிரச்சனையா தெரியுது? அதை விடு. நான் நேரடியாவே உங்ககிட்ட கேக்குறேன். ஓ மனசுல ஆதி இருக்கானா இல்லையா? ஓ மனசை தொட்டு சொல்லு. இருக்கான். ஒரு நல்ல ஃப்ரெண்டா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஆதி உன் மனசுல இருக்கானா இல்லையா? ஏன் சீதம்மா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? ஆதிதான் அவனோட விருப்பத்தை சொல்லிட்டான்ல, அவனாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும், அதுதான் எனக்கு முக்கியம். அம்மாடி, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இல்லம்மா இது. அப்படிலாம் முடிவெடுக்கல பாட்டி. ஆதி ராத்திரி முழுக்க தூங்காம யோசிச்சேன்னு சொன்னால, அப்புறம் எப்படி அது எடுத்தோம் கவுத்தோன்னு ஆகும்? ஏன் பவித்ரா, உனக்குன்னு மனசுல ஒரு ஆசையோ விருப்பமோ இருக்குமில்ல? அவன் சந்தோஷமா இருக்கணும் தாத்தா, அதுதான் என்னோட ஆசை, அவ்வளவுதான். இப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? ஆதி கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமே உனக்கு இல்லையா? ஹே பவி, எங்களை ஏமாத்துறன்னு ஒன்னு நீயே ஏமாத்திட்டு இருக்காம இப்பவே மனசுல உள்ளதை வெளிப்படையா சொல்லு. இல்லனா பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். பவி, வாயை திறந்து பதில் சொல்லி தொலை. மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணுமா பேசி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. சொல்லு சொல்லுனா என்ன சொல்றீங்க சீதாமா? அவன்தான் ரொம்ப தெளிவா சொன்னானே, உங்களுக்கு கேட்கல? அரவிந்த் சாவு பத்தின விஷயம் ஒரு ஓரமா இருக்கட்டுமா? அதுக்கும் ராஜசேகருக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி பேச விரும்பலையா? ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாம் பவித்ரா, ஆதி மனசுலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை ஐயாவை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லியிருப்பானோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நடிக்காதீங்க சீதம்மா. மாமாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் அப்படி சொன்னானா? எங்க என்ன பார்த்து சொல்லுங்க. எப்ப அந்த கொலைகார ராஜசேகர மன்னிக்க நினைச்சானோ அப்பவே அவனுக்கு சங்கவி மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு புரிஞ்சதில்ல. அவன் நல்லா இருக்கட்டும். அவன் சங்கவியை லவ் பண்றான், சங்கவி அவனை லவ் பண்றான். தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அங்க ஏதோ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். நீ அவசரப்பட்டு அப்படியெல்லாம் ஏதோ முடிவு பண்ணாத. யாரு? நான் அவசரப்பட்டு முடிவு பண்றேனா? அன்னைக்கு ஆதிதான் அவசரப்பட்டு என் கழுத்துல தாலி கட்டினான். அதான் அவங்க எல்லாரும் முன்னாடியும் எங்களுக்குள்ள வெறும் நட்பு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த உறவும் இல்லைன்னு அவன் தான் அவசரப்பட்டு சொன்னான். இன்னைக்கும் அவசரப்பட்டு சங்கவிய நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்திருக்கேன்னு அவன் தான் சொன்னான். தயவு செஞ்சு அவன்கிட்ட இத பத்தி பேச வேண்டாம். அவனே அவன் மனசை மாத்திக்கிட்டு திரும்பி வந்தா கூட என் மனசுல நான் என்ன நினைக்கிறேனோ அப்படிதான் நான் வாழ்வேன். எனக்காக வேற யார் யாரோ எடுத்த முடிவெல்லாம் போதும்.
அவன் என்ன முடிவெடுத்தானோ அவன் அப்படியே வாழட்டும். இதுக்கு மேல இத பத்தி யாருமே பேச வேண்டாம்.